நட்புனாலே துரோகம் அப்படின்னு பேசுகிறான்னா அவன் சந்திச்சது அது. இல்லை, எனக்கு ஒரே மாதிரி நாட்கள் அமையிறது கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும். நான் சும்மா மட்டும் இருந்துடவே கூடாதுல்ல, எப்பவுமே தெளிவாக இருக்கேன். உங்களை எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்த முடியுமோ அப்படி உபயோகப்படுத்தணும்னு நினைப்பாங்களே தவிர கடைசி வரையும் நீங்கள் உங்களுக்காக உபயோகமாக மாட்டீங்க. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலை பார மரங்கள் இல்லை. அப்பா அம்மாவோட சிறந்த ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கான்ட்ராடிக்டாகவும் யோசிச்சாகும். உங்களோட என்ன நம்பிக்கைகளை வேணாலும் நீங்கள் வந்து புகுத்திடுங்க. ஆனால் வாழ்க்கை ஒரே மாதிரி அமையணும் உங்களால் கேரண்டியாக சொல்ல முடியுமா? யாரோ ஒருத்தன் என் பிரச்சனையை புரிஞ்சு என் மனசை புரிஞ்சு எனக்காக பேசுகிறாருங்கும் போது அது போர் கிடையாது. அது அவனுக்கான கிடைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய ஆறுதல். மாற்றத்திலே பெரிய ஒரு மாற்றம் நம்மளோட உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் கொடுக்குற முக்கியத்துவம் தான். அதை தான் இங்கே தொலைச்சிட்ருக்கோம். The Untold Stories. Title sponsored by Red X Academy. Studio partner Black and White Studios. Co-sponsored by Rudran Arts. Dakshan Tiles. Powered by Twins Cast Tiruchi. Healthy Home Loans, Easy Loans, Peaceful Living. Makeup artist Tara Makeup Studio. Refreshment partner Sai Vale Saligramam. Production partner Yanka Productions. எப்போதுமே உங்களை சுற்றி நிறைய மக்கள் இருப்பாங்க, இல்லை நீங்களும் மக்களோட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறீங்க. சம்டைம்ஸ் வென் யூ ஆர் ஆல் அலோன், யாருமே வாட்ச் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன, வாட் யூ டூ ஆக்சுவலி? தெரியாத பக்கங்கள். நான் யாருன்னா வாட்ச் பண்ணாலும் பண்ணலனாலும் என்ன பண்ணுறேனோ அதே தான் பண்ணிகிட்ருப்பேன் வழக்கமாக. நான் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ இல்லை அமேசான்லேயோ ஏதாவது ஒரு மூவி பார்ப்பேன். இல்லை ஏதாவது ஒரு பாட்டு இருந்ததுன்னா அதோட ரெசம்பலன்ஸ் எடுப்பேன். இதுக்கு இதே மாதிரி ஒரு பாட்டு வந்ததில்லை அப்படின்னு. சில சமயம் அந்த லிரிக்ஸோட டீகோட் பண்ணிகிட்ருப்பேன். அந்த மூவி சீன்ஸை டீகோட் பண்ணுறது பிடிக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி சில சமயம் ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு கவிதையோ அதை வேறு மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவில் சொல்லி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பேசி பார்ப்பேன். தனியாக பேசிகிட்டு இருப்பேன். யாருமே இல்லை அப்படின்னும் போது நான் தனியாக நிறைய விஷயங்களை ஒரு வார்த்தை இல்லை விளையாடிட்டு இருப்பேன். என் வார்த்தைகளுக்குள்ளேயே வார்த்தைகளை விளையாடிட்டு இருப்பேன். இப்படி சொன்னால் நல்லா இருக்கும்ல, இதை இப்படி சொல்லியிருக்கலாம்ல, அந்த மாதிரி எனக்கு அது பிடிக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு 2 பாடல்கள் ஒரே வரியில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய மெட்டுக்கள் ஒரே மாதிரி இருக்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் லிரிக்ஸ் ஒரே லிரிக்ஸு 2 பாட்டில் இருக்குது அப்படின்னு உங்களால் அவ்வளோ லேஸில் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் நிறைய பாட்டு கேட்கணும் அதுக்கு. அப்போ கேட்டால் ஆமாம்ல, இதோட லிரிக்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரே லிரிக்ஸில், ஆனால் வேறு டியூனில் இருக்குது, வேறு படத்தில் இருக்குது. இந்த படம் பேசுகிறேன்னு ஒரு சாங் ஒன்று இருக்கும், ரொம்ப ஹிட்டான பாட்டு அது. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலை பார மரங்கள் இல்லை, கண்டம் தாண்டியே அப்படின்னு ஒரு லிரிக்ஸ் இருக்கா. இப்போ சம்திங்னு ஒரு படம், அதில் வேற ஒரு பாட்டு. ஓகே, இது வந்து வேறு சிச்சுவேஷனுக்காக எழுதுனது, இது ஒரு லவ் சிச்சுவேஷனுக்காக எழுதியிருக்கேன். இந்த சாங் எப்படி போகும்னா கடல் தாண்டும் பறவை அப்படி போவோம். நல்ல டீகோட் பண்ணி இப்படியே யோசிச்சு பார்த்தோன்னா எத்தனை பாட்டு இந்த மாதிரி இருக்குது தெரியுமா? ஒரே லிரிக்ஸு வேறு இதில் இருக்குது. இப்போ நான் தனியாக என்ன பண்ணின்னு இருப்பேன்னா இந்த மாதிரி தான் கிறுக்குத்தனமாக பண்ணின்னு இருப்பேன். அதான் இது கிறுக்குத்தனம் கிடையாது, இது ஒரு அதிமேதாவித்தனம். ஓகே, எத்தனை பேர் இதை கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. நான் கவனிச்சிட்டேன்றதை தெரியப்படுத்துறதுக்கும் நான் விருப்பப்பட மாட்டேன். இது எனக்குள்ளேயே வச்சுப்பேன். மறுபடியும் இந்த மாதிரி ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணப்பா, அதை நான் ஓகே இது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி நான் எடுத்துப்பேன். ஓகே, இந்த மாதிரி அது ஏன் ஒரே லிரிக்ஸிஸ்டா இல்லை அதே லிரிக்கிஸ்ட் இதே மாதிரி யோசிச்சாரா,
அப்போ இதை எப்படி இதை மாதிரி யோசிக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து என் ஸ்பீச்சே லிரிக்ஸ் ஆக்குனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசிப்பேன். இப்போ நம்ம நடைமுறை தமிழில் பேசிடுறோம்ல, ஆமா ஆமா வாசிப்பு நடைன்னு ஒன்று இருக்குது, நடைமுறை தமிழ்னு ஒன்று இருக்குது, ஒரு கொலைக்கலான ஒரு லாங்குவேஜில் பேசும். ஆனால் கவிதைத்துவமாக போச்சுன்னா அது எப்படி இருக்கும், ஆமா. இப்படிலாம் யோசிப்போம். இதெல்லாம் தான் எழுதி பார்க்கறது இதெல்லாம். ஓவர் திங்கிங் கூட இவ்வளோ அழகா இருக்குமான்னு தெரியல. ஆக்சுவலி இந்த ஆன்சருக்காக தான் இந்த கேள்வியே. ஆ பிகாஸ் சி நீங்க நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை தனியா இருக்கும்போது தான் செய்வீங்க. ஆமாம். அதனால தான் இந்த ஸ்ட்ரேஞ்சஸான விஷயங்கள்லாம். யூஸ்வலி எல்லா விஐபிஸ் கிட்டயோ இல்லை எல்லா கெஸ்ட் கிட்டயும் வந்து நிறைய பேர் ஆங்கர்ஸ் இதை கேட்டு நான் பார்த்துருக்கேன். வாட் இஸ் யுவர் மார்னிங் ரொட்டீன், நீங்கள் வழக்கமாக என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம். பட் இதையே உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா பிகாஸ் உங்களோட டே வந்து இட் இஸ் அ லாங் டே. நிறைய டைம் வந்து ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டாக்டர் ஆல்ஃப்ரெட்டை வந்து ஒரு வீடியோவில் பார்க்கும்போது இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆமாம். ஆனால் ஒரு ட்ரெயினராக ஒரு கோச்சாக பார்க்கும்போது இட்ஸ் அப்சல்யூட்லி அப்சைட் டவுன். சனி சைட் அப்புன்றதை விட அப்சைட் டவுன் கூட சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் யூ வாண்ட் டு பர்சியூ ஆஸ் அ கோச் வந்து ஃபுல்லஸ்ட் பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் அ லாங் டே. ஓகே. அதோட ரொட்டீனை பிரேக் டவுன் பண்ணுங்களேன். இல்லை, எனக்கு ஒரே மாதிரி நாட்கள் அமையிறது கிடையாது. ஒரே மாதிரியான விஷயங்களில் யூஸ்வல் ஒரு 9 to 5 ஜாப் மாதிரி டெய்லி போனேன், நானே எழுந்தேன், குளித்தேன், ரெடியானேன், சாப்பிட்டேன், வீட்டுக்கு வந்தேன், தூங்கினேன் அப்படின்ற மாதிரியான ரொட்டீன் லைஃப் கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும். நிறைய மக்களை சந்திக்கிறோம், நிறைய விஷயங்கள். நான் சும்மா மட்டும் இருந்துடவே கூடாதுன்னு எப்போவுமே தெளிவாக இருப்பேன். ஏன்னா பிகாஸ் அண்ட் ஐடல் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்கிற மாதிரி நீங்கள் சும்மா மட்டும் இருந்துட்டிங்கன்னா உங்களை வந்து ஒரு வீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கார் மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு கார் வாங்கி வச்சுருங்களேன், அதை போகிற வரவெல்லாம் கேட்பான், ஏ மச்சான் கார் கொடுறா, நான் வெளியே வரையும் போனோம் அப்படின்வான். நீங்கள் உங்களால் ஒன்றுமே சொல்ல முடியாது, அந்த கார் சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் சும்மா இருந்துட்டிங்கனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, வா கடைக்கு வரையும் போயிட்டு வரலாம், வா வெளியே போனோம், வா இந்த வேலையை செய், அதை செய்யணும், உங்களை எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்த முடியுமோ அப்படி உபயோகப்படுத்தணும்னு நினைப்பாங்களே தவிர கடைசி வரையும் நீங்கள் உங்களுக்காக உபயோகமாக மாட்டீங்க. அப்போ நீங்கள் சும்மா மட்டும் இருந்துடாதீங்க, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருங்க, ப்ரொடக்டிவாக எதனா ஒன்று பண்ணுங்கள். கிரியேட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரியேட் அண்ட் ஒரு ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு வேலையை உருவாக்கிடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ தான் இது நடக்கும். ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு மாதம் இவ்வளோ வாடகை கொடுக்குறோம், கரண்ட்டு பில்லு கட்டுறோம், இவ்வளோ ஸ்டாஃப் சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னா அது பர் டே எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு கணக்கு போடணும். ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருந்தால் தான் ஆஃபீஸ் ரன் ஆகும்னா அப்போ அது பர் டே எவ்வளோ புரியுதுங்களா? 60,000 எடுத்துகிட்டா 2,000 பர் டே. அப்போ 1,20,000 ஆகுதுன்னா 4,000 பர் டே. அப்போ 1,80,000 இருந்ததுன்னா 6,000 பர் டே. புரியுதுங்களா? அப்படி கணக்கு போட்டிங்கன்னா அப்போ 6,000 ரூபாய். நீ ஒரு நாள் நீ சும்மா இருந்தால் அது 6,000 ரூபாய். நீ இந்த 6,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு பாரு. அப்போ தான் உன்னால் இந்த மாதம் 2 லட்ச ரூபா எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்க முடியும். உன்னோட கமிட்மெண்ட்டே இவ்வளோ இருக்குது, அதுக்கு ஓடு அப்படின்னு தோணும். சும்மா இருந்தால் நடக்குமா? அப்போ வி ஹாவ் டு டூ சம்திங். ஸோ அப்போ என்னோடய ரொட்டீன் இது தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. என்னோடய ரொட்டீனை நான் மாற்றிப்பேன். நாளைக்கு ஃப்ரீன்னு நான் சொன்னேன்னா ஃப்ரீ கிடையாது, நாளைக்கு வேறு ஒரு ஷெட்யூல் நான் போடுவேன். அது மதியானம் வரையும் ஃப்ரீயாக இருப்பேன், மதியானம் 1 மணிக்கு மேலே கூட நான் பிஸியாவேன். சார் நேற்று ஃபோன் பண்ணும்போது அவர் ஃப்ரீன்னு தானே சொன்னார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனால் இன்னொரு வேலையை நான் அன்னைக்கு வந்து உருவாக்கணும். புரியுதுங்களா? இல்லைன்னா வி ஆர் வேஸ்டிங் அவர் டே. வி ஆர் கோயிங் டு ஒரு 6,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வீணாக போகுது. சரி, இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்சமான சாப்டர்னு கூட சொல்லலாம். கான்ட்ரடிக்ஷன் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி. பிகாஸ் இந்த சாப்டரே ஏன் அப்படின்னா நீங்கள் எப்போதுமே சொல்வீங்க ஐ எம் வெரி மிஸ்டீரியஸ், நீங்கள் வந்து என்னை ப்ரெடிக்டே பண்ண முடியாது, நான் வந்து இப்படி நீங்கள் யோசித்தீங்கன்னா நான் அப்படி பதில் சொல்லிடுவேன். ஆனால் எனக்கு அதுக்கும் பதில் இருக்குது. ஆனால் இது இன்னும் அழகாக சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் இன்டெக்ரல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஒருத்தரால் பைனரியாக 2 விஷயத்தை பார்க்க முடியும். நல்லதில் இருக்க கெட்டதையும் பார்க்க முடியும், கெட்டதில் இருக்க நல்லதையும் பார்க்க முடியும். கலோக்கியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவர் என்ன பனைமரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் நாட் தட். யூ ஹாவ்
சேயிங் ஃபார் போத் லெஃப்டாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி ஆமாம், ஆமாம். எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இந்த சாப்டர் வந்து உங்களோட அந்த பார்ட்டை ரிவீல் பண்ணுற மாதிரியான ஒரு சாப்டர் தான். வேர் டு யூ கான்ட்ரடிக்ட் யோர் செல்ஃப்? லைக் ஒரு விஷயத்தை பின்பற்றிட்டு வருவீங்க, ஆனால் எனக்கு இதில் உடன்பாடே கிடையாது, நான் இதில் கான்ட்ரடிக்ட் பண்ணுறேன், ஆனால் இது வந்து என்னோட ஐடியாலஜியே கிடையாது, ஆனால் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்? ஒரு விஷயத்தில் ஃபிக்ஸ் ஆகணுன்றதுலேயே நான் கான்ட்ரடிக்டாக தான் இருக்கேன். எல்லாருமே ஒரு விஷயத்த எப்படி யோசிக்கிறான்னா அவன் வாழ்க்கையோட தான் சம்மந்தப்படுத்தி பார்ப்பான். ம் இப்போ நட்புனாலே துரோகம் அப்படின்னு பேசுகிறான்னா அவன் சந்தித்தது அது. சொந்தக்காரங்களே சரியில்லை அப்படின்னா அது அவன் சந்தித்த சொந்தக்காரங்க. லவ்னாலே ஏமாற்றிட்டு போயிடுவா அப்படின்னா அது அவங்க சந்தித்த லவ். அப்போ நீங்கள் இப்போ அக்செப்ட் பண்ணணுமா இல்லை கான்ட்ரடிக்டரியாக இருக்கணுமா? புரியுதா உங்களுக்கு? யா ஸோ நான் இப்படி தான் இருப்பேன். பிகாஸ் அப்பா அம்மாவோட சிறந்த ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கான்ட்ரடிக்டியாகவும் யோசிச்சாகணும். ஏன்னா வேற ஒருத்தர் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளைய கொண்டுட்டு போன ஒய்ஃப் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. அவ்வளோ அந்யோன்யமாக பழகின அவ்வளோ சந்தோஷமாக இருந்த ஒரு கல்யாணம் பண்ணவங்களையே வந்து மலையிலேருந்து தள்ளி விட்ட மனைவிலாம் இருக்குது. கணவர்களும் அதே மாதிரி. இவன் கடன் வாங்கிட்டு குடும்பத்தோட தற்கொலை பண்ண கணவர்மார்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்கு. எல்லாருக்குமே வாழ்க்கை ஒரே மாதிரி அமையலையே. அப்போ நீங்கள் எப்படி ஒரே மாதிரி யோசிப்பீங்க? நீங்கள் பாடத்திட்டங்கள் வேணால் ஒரே மாதிரி கொடுங்க, சிந்தனை ஓட்டங்கள் கூட ஒரே மாதிரி கொடுங்க. ஈவன் யூ இன்சிஸ்ட் யுவர் ஐடியாலஜிஸ், ஈவன் உங்களோட என்ன நம்பிக்கைகளை வேணாலும் நீங்கள் வந்து புகுத்திடுங்க. ஆனால் வாழ்க்கை ஒரே மாதிரி அமையணும் உங்களால் கேரண்டியாக சொல்ல முடியுமா? எனக்கு அமைஞ்ச அப்பா அம்மா மாதிரியே எல்லாருக்கும் அமையுமா? எனக்கு அமைஞ்ச மனைவி மாதிரியே எல்லாருக்கும் அமையுமா? எனக்கு அமைஞ்ச ஒரு சந்தோஷங்கள் எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடச்சிருமா? அப்போ நீங்கள் எப்படிங்க கான்ட்ரடிக்டரியாக இல்லாமல் இருக்க முடியும்? அப்போ நான் அந்த பக்கத்துக்கும் இருந்து யோசித்து பார்க்கணும்ல. அதுதானே உண்மையான மனிதத்துவம். அதை தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஒரு தரப்பில் நீங்கள் சந்தோஷத்துங்களை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே வாழ்க்கை போரு தான். ஆக்சுவலாக நீங்கள் சந்தோஷங்களை காட்டிக்கிட்டே இருக்கீங்களேன், போரு தான். ஆனால் அவன் பிரச்சனைகளுக்காக ஒரு குரல் கொடுங்களேன், அது போர் கிடையாது. யாரோ ஒருத்தன் என் பிரச்சனையை புரிஞ்சு என் மனசை புரிஞ்சு எனக்காக பேசுகிறாருன்னு போது அது போர் கிடையாது. அது அவனுக்கான கிடைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய ஆறுதல். யாரோ ஒருத்தர் இருக்காங்கடா அப்படின்னு. ஏன்னா நான்லாம் சந்தித்த ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண் வந்து சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் இதை சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. தன்னோட அம்மாவே வந்து தனக்கு விஷம் வச்சு கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அவங்களுக்கு தெரிய வந்துடுச்சு. அதை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட போயிட்டு அட்மிட்டு. அதுக்கப்புறம் பொழைச்சும் வந்துட்டாங்க. அப்போவும் ஹாஸ்பிட்டலில் கூட இருந்து பார்த்துக்கிறது அம்மா தான். புரியுது? இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? விஷம் வச்சு தான் அவங்க தான், காப்பாற்றுறதுக்கு கூட இருந்து ஹாஸ்பிட்டலில் கவனிச்சிக்கிறது அம்மா தான். இப்போ இதுக்கு மேலே இப்போ இந்த பாசம் நீடிக்க போதா இல்லை வெறுக்க போதா? ஐயோ என் பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டேனே அப்படின்ட்டு அவங்க இப்போ ரிக்ரெட் பண்ணிட்டாங்களா? இப்போ எதுக்கு வந்து பார்த்துட்ருக்கு? இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து எப்படி தோணும்? ஏன் எனக்கு இப்படி பண்ணேன், நான் என்ன பண்ணேன், உன்னை என்ன பிடிக்கலையா, நான் விலகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த பொண்ணு விலகி போகிறாங்க. இது யார் சைட்லேருந்து பார்ப்பீங்க? தன்னோட தாய் பண்ணது சரியா இல்லை மகள் பண்ணது சரியா? எல்லாமே பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வழிகள் இருக்குது. ஏதோ ஒரு வார்த்தை இன்றைக்கி தேவையில்லாத அரசியல் மாற்றத்துக்கே வந்து பிரச்சனைகள் ஆகிட்டுருக்கு வீட்டில். இவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ண பிளைண்டாக. நீங்கள் இப்போவும் சொல்கிறேன், டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்கெல்லாம் டிஃபெண்டரில் போயின்னுக்கிறாங்க. ஓகே, நம்ம தான் இங்கே எல்லாருக்கும் டிஃபெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கேள்விக்குறியில் இருக்கோம். நம்மளோட உறவுகளுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க. மாற்றத்திலே பெரிய ஒரு மாற்றம் நம்மளோட உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் கொடுக்குற முக்கியத்துவம் தான். அதை தான் இங்கே தொலைச்சிட்ருக்கோம்.